நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம போன கேள்வியில் சரி அது விளையாட்டு கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் மாணிக்க வாசகர் திருவெம்பால காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என இறைவனுடைய செயலை விளையாட்டு அப்படின்னு கூறியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. இறைவன் செய்கிற முத்தொழிலை குறிக்கோள் ஏதுமின்றி பொழுதுபோக்கும் விளையாட்டு போன்றது அப்படின்னு கருத்திலேயா மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு? இல்லை. காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி அப்படின்னு கூறிய அவர் அதே திருவெம்பால அதுக்கு முந்திய பாட்டில் இதோடைய பொருள் நல்ல விளங்குறபடி ஐயாணி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் அப்படின்னு அருளி சொல்லியிருக்காரு. விளையாட்டு என தனியாக சொல்லாமல் பல்லுயிர்களையும் அவரவர் பக்குவத்தை நோக்கி ஆட்கொண்டு அருள் புரியும் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நல்ல மழை பெய்யுது, மேட்டு நிலமாக இருக்கிறது, தன் இடத்துல அந்த தண்ணீரை வச்சுக்கிறது இல்லை. ஆனால் பள்ளமான நிலம் அந்த தண்ணீரை தன்பால் தேக்கி வைத்து பயன் கொடுக்குது. அதுபோல தகுதி பெறாத உயிர்கள் இறைவன் தனது விளையாட்டால் பொழியும் அருள் நீரை விட்டு ஒளிஞ்சு விட்டுறாங்க. அவர்களுக்கு அதை சேகரித்து வைக்க தெரியல. ஆனால் மெய்யன்புடைய பக்குவ ஆன்மாக்கள் அதனை பெற்று பயனடைகிறாங்க. இதை அவர்களையே இங்கே உய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உய்யும் வகை அப்படிங்கிறது சிவத்தொண்டு முதலிய சிவ நெறிகள். அந்நெறிகளையே சாதனமாக கொண்டு நாம் உய்தி பெற்றோம் அப்படிங்கிறத உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் அப்படின்னு சொல்றார். இவ்வாறு இறைவனுடைய தொழில்கள் உயிர்களுக்கு உய்தி தருதலாகிய பெரும் பயனை செய்வன அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த அடிகளில் நமக்கு உணர்த்தி இருக்கார். ஆகவே இறைவனுடைய தொழில்கள் எதுவுமே உயிர்களின் நலன் கருதியே நிகழ்வன அப்படிங்கிற பொருளை காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படின்னு தொடர் உட்கொண்டு எழுந்தது ஆகும். இதுபோல முதல்வனுடைய செயல்களை விளையாட்டு அப்படின்னு குறிப்பிட்டு பெருவிளையாட்டு ஐந்தாடும் பிஞ்சகன் அப்படின்னு நாட்டு சிறப்பு பகுதி 1 திருவிளையாடல் புராணத்தில் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு சில உயர்ந்த நூல்கள் இறைவனுடைய தொழில்களை அவனுடைய விளையாட்டு அப்படின்னு கூறுவதுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் இந்த தொழில்களை எல்லாம் சிறிதும் வருத்தமின்றி மிக எளிதாக செய்பவன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. பேச்சு வழக்கில் கூட விளையாட்டு அப்படிங்கிற சொல்லு மிக எளிதாக செய்யும் செயலை குறிக்க பயன்படுத்தப்படுது. இவனுக்கு என்னப்பா இது ஒரு பெரிய காரியமா, கொடுத்து பாருங்க, விளையாட்டாக செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருள்படவே இறைவனுடைய செயல்கள் எல்லாம் விளையாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் மேலும் விவரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அடுத்த பதிவில் அடுத்த கேள்வியோடு சந்திப்போம், சிந்திப்போம். நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.